இருந்தோம்னா அந்த ஊரே நல்லாயிருக்கும். கோயில் முக்கியம்தான், ஆனால் அதை விட இந்த கிணறு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி என்னை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் இந்த அக்கா இப்படி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் ஊரில் கொஞ்சமாக பழுதடையிருக்கு முன்னாடியே சுத்தம் பண்ணுற பணி எல்லோரும் செஞ்சு அதை தொடர்ந்து குளிக்கிறது பண்ணுறது பாதுகாப்போடு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் இந்த கிணறு கண்டிப்பாக இந்த கிணறுக்கு ஒரு 200 வயசுக்கு மேலே தான் இருக்கும், கம்மியாலாம் இருக்காது. 3 தலை இருக்கும். 3 தலைமுறை எங்களுக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு 3 தலையா அப்படி இருந்தால் 3 தொலை இருக்க மாதிரி தண்ணி இருக்குது. அதனால் ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆனால் இது இன்றைக்கி மீட் எடுக்கிறது எனக்கு பயங்கர சந்தோஷம். இந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே இளைஞர்கள் முன் வந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த இளைஞரும் வந்து சாதாரணமாக செய்யலை, காசு பணங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனால் எத்தனை இடையூறுகள், எத்தனை ஒரு புல்லுருவிகள் உள்ளே இருந்துக்கிட்டு டார்ச்சர் பண்ணிவிட்டு நீ பண்ணிடுவியான்னு பார்த்துடலான்ட்டு ஒரு நல்ல விஷயத்தை செய்ய விடாமல் அவ்வளோ தொந்தரவு பண்ணாலும் உறுதியாக நேர்மையும் உண்மையும் ஜெயிக்கும் உழைப்பு அப்படின்னு நிற்கிறாங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த இயற்கை இறைவன் நாம் எல்லாருமே வந்து உறுதுணையாக இருக்கணும். கண்டிப்பாக நாங்கள் இருக்கிறோம். ரொம்ப நன்றி. உங்கள் பணிக்கு தொடர வாழ்த்துக்கள். நன்றி. கரப்பாம்பூச்சி மாதிரி அப்படியே போகுது மேலே. இங்கே வாங்க, இங்கே வாங்க. அப்பா எவ்வளோ மண், எவ்வளோ மண். ஆமாம்மா.